எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம சேனல்ல நம்ம எத பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ஸ்னோபால் புக் வாரன் பஃபெட்டோடைய வாழ்க்கை வரலாற பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோங்க. ஆ இந்த சாப்டர்ல வந்து நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா, மறக்காம பிளேலிஸ்ட்ல போயிட்டு பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு நெறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா, கடந்த காலங்களும், நிகழ்காலங்களும், எதிர்காலமும் எல்லாம் கலந்து கலந்து நம்ம பேசுவோம். ஸோ, நம்ம பார்ட் 1 இருந்து பார்த்துட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, 1990ல நடக்கக்கூடிய காலகட்டங்கள். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபெட்டுக்கு வந்து ஒரு வேலையுமே இல்லைங்க. சும்மா போ வேண்டியதா, ஆஃபீஸ்ல போ வேண்டியதா, நியூஸ் பேப்பர் படிக்க வேண்டியதா, என்னடா பண்றது? அப்படின்ட்டு சும்மாவே தான் இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, எல்லா நிறுவனங்களுடைய விலைகளும் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல அதிகமா இருக்குது. ஸோ, அதனால பஃபெட்டுட்ட காசு நெறைய இருக்குது. ஆனா, அவர் எதிர்பார்க்கக்கூடிய வந்து ரேட்ல வந்து எந்த ஒரு நிறுவனங்களும் இல்லை. ஆனா, அவர் இதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், ரீசென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த கொக்கோ கோலா கம்பெனி ஆகட்டும், நல்ல ஒரு லாபத்த குடுத்துட்டு இருந்தது. கேஷ் வந்து உள்ள வந்து ரிச் ஆயிட்டே இருக்குது. உள்ள பணம் வந்து உள்ள வந்து அலமாரில அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்காருங்க. ஆனா, அவருக்கு நிறுவனம் கிடைக்க மாட்டேங்குது வாங்குறக்கு. நம்மளா இருந்தா ரூ. 5 இருந்தாலும் ஏதாச்சும் ஒரு ஷேர் கிடைக்குமா? என்ன விலையா இருந்தாலும் வாங்கிரலாம். திருப்பி கிடைக்காது. அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்ல வந்து நம்ம வாங்குவோம் இல்லைங்களா? ஸோ, அவர் அதெல்லாம் பண்ணல. அத மட்டும் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ, இதே காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டெக்ஸ்டர் ஷூ அப்படிங்கிற ஒரு கம்பெனிய வாங்கி, அந்த கம்பெனி மிகப்பெரிய அளவுல நஷ்டத்தையும் ஏற்படுத்தியிருந்தாரு. அத நம்ம வந்து போன வீடியோலயே வந்து பார்த்துருந்தோம். அது ஏன் நஷ்டமாச்சு அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பஃபெட் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்லயே வந்து ஒரு ஏபிசி கேப்பிட்டல் ஏபிசி அப்படிங்கிற ஒரு டிவி கம்பெனிய வாங்கியிருந்தாரு. நம்ம நீங்க பிளேலிஸ்ட்ல பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏபிசி கேப்பிட்டல். மர்ஃபி தான் வந்து அதோடைய ஓனர். இப்ப வந்து பஃபெட் வந்து மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் பர்ஃபி வந்து அந்த நிறுவனத்த பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப என்ன பண்ணாரு அப்படின்னா, அதைய அ 4 மடங்கு லாபத்துக்கு வந்து டிஸ்னி சேனலுக்கு வந்து வித்துடுறாரு. இதுல மிகப்பெரிய ஒரு லாபத்த பார்க்குறாரு. உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, அ 1990ல நான் பேசிட்டு இருக்கிறேங்க. அப்ப வந்து அ அதுக்கு முன்னாடி அதாவது 1970 அந்த காலகட்டங்கள்லயே வாங்கிட்டாரு. அப்ப வந்து ஒரு 5000 கோடி போட்டு கேப்பிட்டல் ஏபிசி நிறுவனத்த வாங்கியிருந்தார் அப்படின்னா, 1990ல அவர் வித்ததோடைய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2000 கோடி. சாரி 20,000 கோடி. ஆ 4 மடங்கு ப்ராஃபிட் மிகப்பெரிய லாபம். மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஸ்னி கம்பெனிக்கே போயிட்டாரு. அங்க போய் அவருடைய நிறுவனத்த பார்த்துக்கிறதுக்கு போயிட்டாரு. ஸோ, இதுல வந்து இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் பார்த்தார். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்ல பஸ் அட்வைசர் வந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணுது. மிகப்பெரிய பில்லியனர் ஆறாரு. முதலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்ல ஒரு 2 பேர், 3 பேர் தான் இருப்பாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு திருவிழா மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆடிட்டோரியத்தில வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங் நடக்கும். ஸோ, அந்த மாரி மிகப்பெரிய ஒரு பிரபலம். தலைப்புச் செய்தியில எப்பவுமே பஃபெட் வர ஆரம்பிச்சாரு. அப்ப இவருடைய வேல்யூவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, பஸ்ஸி ஹாத்வே ஷேருடைய ஒரு ஷேரோடைய விலை வந்து $34,000ங்க. அ உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, 1957ல வந்து ஒரு 1000 நம்ம $1000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, 1996ல அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா, $12,000,000 பார்த்தீங்க எவ்வளோ பெரிய தொகை அப்படின்னு. இதுதான் வந்து பஃபர் என்ன சொல்லுவாருன்னா, காம்பவுண்டிங் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல தான் வந்து சொல்றாரு. ஒரு நிறுவனத்த வாங்கி நீண்ட நாட்களுக்கு வச்சிருந்தீங்க அப்படின்னா, அதோடைய காம்பவுண்டிங் மூலியமா வந்து நீங்க மிகப்பெரிய லாபத்த அடைவீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாரு. ஸோ இதே காலகட்டங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா, என்னைக்குமே ஒரு சக்சஸ் நடந்துச்சு அப்படின்னா, அந்த சக்சஸ் அப்படியே காப்பி அடிச்சு அது மூலியமா மக்கள்ட்டருந்து பணத்த புடுங்கறக்குன்னு ஒரு குரூப் வருவாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறுவனங்கள்லாம் வந்து உதயமாறாங்க. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னா, பெர்க்ஷையர் ஹாத்வே ஷேர வந்து என்னென்னலாம் கம்பெனி வச்சிருக்காங்களோ, அதே கம்பெனி எங்ககிட்ட இருக்குது. அதை மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமா வந்து மக்களுக்கு விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. பஃபெட் வந்து இத வந்து கடுமையா வந்து எதிர்த்தாரு. அ இது வந்து மக்கள வந்து காச புடுங்கக்கூடிய விஷயம். இது வந்து தவறான செயல் அப்படிங்கிறத வந்து பஃபெட் வந்து ஆணித்தரமா சொன்னாரு. என்ன காரணம் அப்படின்னா, அவரு வாங்குன ரேட் வேற, மியூச்சுவல் ஃபண்ட் விக்கக்கூடிய விலைகள் வேற. இப்போ இங்க எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஒரு அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்த வந்து விக்குதுன்னு வைங்களேன். இப்போ 1996ல விக்கிது அப்படின்னா, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் எப்போ வாங்குனாரு? ஆ சாலட் ஆயில் ஸ்கேம் நடந்தப்போ பயங்கரமான சீப்ல வந்து பஃபெட் வாங்கி வச்சு, அத காம்பவுண்டிங் பண்ணி, அது டிவிடெண்டே பார்த்தீங்க அப்படின்னா 200 மடங்கு வரும் அவருக்கு. ஸோ அவரு ப்ராஃபிட் பண்ணுவாரா? இல்ல வந்து ஹை வேல்யூவேஷன்ல போய் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பப்ளிக்குக்கு வந்து விநியோகம் பண்ணும்போது, பப்ளிக் வந்து நெறைய லாபம் பண்ண பார்ப்பாங்களா? அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருந்துச்சு. ஸோ இது வந்து பஃபெட் வந்து ரொம்ப கடுமையா எதிர்த்தாரு. மத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிறுவனம் வந்து இப்போ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் வந்து நல்ல ப்ராஃபிட் பார்க்குது. அதுல வர லாபத்த எடுத்து இன்னொரு நிறுவனத்த வாங்குறாரு.
அந்த நிறுவனம் நல்ல லாபத்த பார்க்குது. இப்ப 2 நிறுவனம் சேர்ந்து இன்னொரு நிறுவனத்த வாங்குது. இப்ப 3 ஆகுது. 3 நிறுவனம் சேர்ந்து 4வது ஒரு நிறுவனத்த வாங்குது. 4 நிறுவனம் சேர்ந்து 5வது ஒரு நிறுவனத்த வாங்குது. ஸோ இது வந்து ஒரு காம்பவுண்டிங் மாரி போயிட்டே இருக்கும். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இதெல்லாம் நடக்காது. அப்படிங்கிறத வந்து பஃபெட் வந்து இது கடுமையா வந்து எதிர்த்தாரு. ஸோ இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பெர்க்ஷையர் ஹாத்வே பி கிளாஸ் ஷேர் அப்படிங்கிற ஒரு ஒரு சிஸ்டத்தை வந்து அமல்படுத்துறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, $34,000 மதிப்புள்ள ஒரு ஷேரை வந்து நீங்க வந்து ஒரு சின்ன அமௌண்ட்ல வாங்கிக்கலாம். உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ எம்ஆர்எஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 1,00,000க்கு மேல இருக்குது. நம்ம ரூ. 1,00,000 அசம்ப்ஷன் பண்ணிக்கலாம். எம்ஆர்எஃப் பி அப்படின்னு ஒரு ஷேர அதை உருவாக்கி, அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 1000 குடுப்பாங்க. ஒரு 100 ரூ. 1000 ஷேர் வாங்குனீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு முழு எம்ஆர்எஃப்க்கு ஈக்குவல் ஆகும். ஆனா நம்மகிட்ட வந்து ரூ. 1,00,000 பணம் இருக்காது இல்லைங்களா? சரி ஒரு ரூ. 1000 நம்ம ஒரு எம்ஆர்எஃப் வாங்கிக்கலாமே! அப்படிங்கிற நமக்குள்ள ஒரு இது இருக்கும்ல. ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அதுக்காகவே வந்து இந்த சின்ன சின்ன ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கிட்ட போய் ஏமாந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த ஒரு விஷயத்த வந்து உருவாக்குறாருங்க. உருவாக்கும்போதே அவர் என்ன சொல்றாருன்னா, ஆ அதாவது நானே வந்து இவ்வளோ அதிகமான வேல்யூவேஷன் குடுத்து ஒரு நிறுவனத்த வாங்க மாட்டேன். மக்களே நீங்க தயவு செஞ்சு இது இவ்வளோ காசு குடுத்து ரூ. 1000 இருந்தாலும் பரவால்ல. நீங்க இது வந்து வேல்யூவேஷன் வந்து ரொம்ப அதிகம். அதெல்லாம் காசு குடுத்து வாங்காதீங்க. அப்படின்னு வந்து சொன்னாரு. இதுவே வந்து மத்த நிறுவனங்கள், மத்த ஆட்களா இருந்தாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கேரிட்டிய உருவாக்கி, ஒரு ஷார்ட்டேஜ உருவாக்கி, எப்படியாச்சும் பங்குகளின் விலைய வந்து அதிகப்படுத்தணும்னு தான் நினைப்பாங்க. அதன் மூலியமா வந்து மிகப்பெரிய லாபத்த சம்பாரிக்கணும். மிகப்பெரிய நிறுவனத்தோட மதிப்ப உயர்த்தணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனா பஃபெட் வந்து அத செய்யல. என்னைக்குமே வந்து மக்கள் வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது. நம்மனால வந்து மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, பி கிளாஸ்ன்னு ஒரு ஷேர உருவாக்கி, அதிலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஹை வேல்யூவேஷன்ல இருக்கு. தயவு செஞ்சு யாரும் வாங்காதீங்க அப்படிங்கிறதையும் பஃபெட் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டாரு. ஆனா இதுல மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ ரொம்ப சீப்பா கிடைச்ச அவங்களுடைய பஃபெட்டோடைய மகளுக்காகட்டும், பசங்களுக்காகட்டும், இல்ல பஃபெட்டோடைய தங்கைக்கிட்ட ஆகட்டும், அவங்ககிட்ட சீப்பா இருந்த பெர்க்ஷையர் ஹாத்வே ஷேர் இப்ப வந்து அவங்ககிட்ட கிடையாது. ஏன்னா, அவங்க சொற்ப வருமானத்துக்கு வெறும் காசுக்கே வந்து வித்துட்டாங்க. ஒருத்தங்க வந்து சூதாடியும் காசு வந்து மார்ஜின் கால்ல போயிருச்சு. இப்போ இப்போ வந்து பஃபெட்டோடைய சொந்தத்திலேயே வந்து மிகப்பெரிய பணக்காரங்களா இருக்கக்கூடியவரும், பெர்க்ஷையர் ஹாத்வே ஷேர் இருக்கக்கூடியவங்க இப்போ வரைக்கும் கூட கன்டின்யூ ஆயிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் தான். ஒருத்தங்க வந்து சூசி பஃபெட், பஃபெட்டோடைய ஒய்ஃப். இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பஃபெட்டோடைய நண்பர் சார்லி மங்கர். இவங்க 2 பேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மிகப்பெரிய ஒரு பில்லியனர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு காரணம் பெர்க்ஷையர் ஹாத்வே ஷேர வச்சிருக்கிறாங்க. இதுதாங்க இந்த சாப்டர்ல பேசியிருக்காங்க. மீதிய வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.